சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல சந்திராவை மீனா வீட்டுக்கு போகிறதா இல்லை அவங்க வீட்டிலே தங்குறதா இல்லை சீதாவோட வீட்டுக்கு போகிறதான்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. சீதா இருந்துட்டு, அம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு, அத்தையும் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, இவரும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, வேணும்னா நான் கூட லீவ் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு, அம்மா நம்ம வீட்டிலே இருக்கலாம், நான் வேணால் ஒரு வாரம் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சீதாவோடவே கிளம்பி போங்க, அவங்க உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க மீனா, எல்லாம் காரணத்தோடு தான் சொல்கிறேன், அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சீதாவோட வீட்டுக்கு போகிறதுக்கு சந்திரா வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக எங்கள் அம்மாவை அவங்களோட போக சொல்லியிருக்கீங்க, சீதாவுக்கு ஏற்கனவே நம்ம மேலே கோவமாக இருக்கா, இப்போ நம்ம பிடிவாதமாக அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலோ இல்லை நீ போய் அத்தை வீட்டில் தங்கினாலோ இன்னும் உன் மேலே கோவம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் நார்மலாக இருந்து என்னை கேட்டிருந்தா கூட நான் சரின்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அவள் கோவத்தில் முடிவு எடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் கோவத்தில் முடிவு எடுக்கிறான்னு உனக்கே தெரியுதில்ல, அதனால் நம்ம விட்டு கொடுத்து போவோம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இதனால் நம்ம விட்டு கொடுக்காம அத்தையை நம்ம பிடிவாதமாக கூட்டிகிட்டு போனால் அருணுக்கு இன்னும் நம்ம மேலே வெறுப்பு தான் அதிகமாகிட்டுருக்கோம், சீதாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு, அத்தையை பார்த்தியா, பெரிய பொண்ணு வீட்டுக்கு போகிறதா இல்லை பெரிய பொண்ணு சொல்கிறத கேட்குறதா சீதா சொல்கிறத கேட்குறதான்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அவங்க உடம்பு என்னைக்கு நல்லாகிறது, அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சீதா பழையபடி உங்ககிட்ட பேசணுன்னா நான் சொல்லு, நான் அருண்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். என்னங்க நீங்கள் அருண்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதா சொல்கிறீங்க, மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, நீங்கள் செஞ்சதில் ஒரு தப்பும் கிடையாது, அவள் தான் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் மன்னிப்பு கேட்குறேன்னா சொல்கிறீங்க, அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, மீனாவோட மேனேஜர் இருந்துட்டு, இதெல்லாம் 5 லட்ச ரூபா கேஷ் இருக்குது, நீ செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு நேராக பேங்க் கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வழக்கம் போல் ஆட்டோவை வர சொல்லி கிளம்புற நேரத்தில் செக்யூரிட்டியோட ஒய்ஃப் இருந்துட்டு, தான் பையனுக்கு திருநாய் கடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் வேலையில் இருக்கேம்மா, நீ கூட்டிகிட்டு போமா, இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் உடனடியே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சீதா இருந்துட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பையன் விளையாடிட்டு இருக்கிற போது திருநாய் வந்து கடிச்சிருச்சான். ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அண்ணன் நீங்கள் கிளம்பி போங்க, இந்த பணத்தை நான் பேங்க்கில் போட்டுடுறேன், இல்லைம்மா நான் கூட வரதுன்னா ரூல்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜருக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக சத்தம் போடுவார், மேனேஜர்கிட்ட தானே நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை நம்ம சீதாவே வந்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா, செக்யூரிட்டிக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு பணமும் கொடுத்து வழி அனுப்பி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, உங்கள் மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி அவர் வாயக்கூட மூடல, அதுக்குள்ளே 2 வண்டி வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா ரவுடிங்க பணத்தை அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சீதாவும் அவங்கள பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. என்னம்மா இது இப்படி ஆகிப்போச்சு, வாங்கம்மா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆட்டோ கிட்டே போடும்போது நான் கரெக்டாக நம்ம மீனை வந்துடுறாங்க. சீதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சீதா எதுவுமே பேசாமல் இருந்துட்டுருக்காங்க. ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்டில் போட சொன்னாங்க, ஆனால் இப்படி ரவுடி பசங்க வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் தண்ணியை கொடுத்துட்டு இதை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனாவும் சீதாவும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. செக்யூரிட்டியை கூட கூட்டிகிட்டு தானே போக சொன்னேன், உன்னை யார் தனியாக போக சொன்னாங்க, இல்லை சார் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னபோது அவர் ரொம்ப பதறி போனார், அதனால தான் அவரை போக சொல்லிவிட்டு நான் மட்டும் தனியாக போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை நீ உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லியிருக்கணும்ல, ஏன் நீ சொல்லாமல் விட்ட, ஒருவேளை இதில் உனக்கு பங்கு இருக்கா, நீ தான் அந்த பணத்தை
பணத்த திருடுறதுக்காக இப்படி ஒரு ட்ராமாவா நீ ஆடிட்டு இருக்கியா? இங்க பாரு உன்ன வேலைய விட்டு நான் தூக்கியாச்சு. அதே மாரியும் அந்த ரூ. 5,00,000 தொலைஞ்சு போனதுக்கு நீ தான் காரணம். நீ தான் அந்த பணத்த குடுக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்டோனே சீதா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "சார் பணம் தொலைஞ்சு போச்சு. அந்த பணத்த குடுக்க என்னால எப்படி முடியும்? என்கிட்ட எது சார் அவ்ளோ பணம்? ஏன் சார் புரிஞ்சுக்காம பண்ணிட்டுருக்கீங்க? பணத்த காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு, "அந்த பொண்ணு சொன்னது தான் சார் சரி. யாரோ 2 பேர் வந்து திருடிட்டு போனதுக்கு, அந்த பொண்ணு என்ன சார் பாவம் பண்ணுச்சு? அதனால அந்த பொண்ண விட்டுருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "அதெல்லாம் முடியாது. வேலைய விட்டு தூக்கியாச்சு, பணத்தையும் நீ தான் குடுக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்ட மீனா இருந்துட்டு, "சார் நீங்க பண்றதுல, பேசுறதுலயும் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. திருடு போனதுக்கு சீதா என்ன சார் பண்ணுவா? நீ யாரும்மா உள்ள வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் சீதாவோட அக்கா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "ஓ! அப்படின்னா இதுலயும் உனக்கு பங்கு இருக்கா? 2 பேரும் திட்டம் போட்டு தான் இந்த பணத்த நீங்க திருடியிருக்கீங்களா? நான் மேனேஜ்மெண்ட்ல என்ன பதில் சொல்ல போறேன்? என் வேலைய என் வேலை போய் என் பிள்ளைக்குட்டியோட நான் நடுத்தெருவுல நிற்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னம்மா வேலை செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் பூ வியாபாரம் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரூ. 50 பூ வியாபாரம் பண்ணி ரூ. 5,00,000 கடத்த நீ அடிச்சிருவியா? இங்க பாருங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை பணம். அந்த பணம் வந்து சேரணும். அதே மாதிரி உனக்கு வேலையும் கிடையாது. வேலைய விட்டு உன்ன தூக்கியாச்சு." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சரி மீனா இருந்துட்டு பணத்த காணோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, ஆனா அத விட்டுட்டு எல்லா பழியும் தூக்கி சீதா மேல போடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க 3 பேர் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். மரியாதையா இங்கேருந்து கிளம்பி போங்க. பணத்தையும் எனக்கு வச்சுட்டு போங்க. என்னாலலாம் மேனேஜ்மெண்ட்ல பதில் சொல்ல முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு, "சார் பணமே திருடு போச்சு. ஃபுல் பணமும் வேணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுவீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு புள்ளக்குட்டி இருக்கு. ஆட்டோ ஓட்டுனா தான் எங்க வீட்ல அடுப்பே எரியும். இந்த மாரி ஒரு நிலைமையில ரூ. 5,00,000 பணத்த கேட்டு, அது மட்டும் இல்ல போலீஸ்லயும் புடிச்சு குடுக்குறேன்னு சொன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பு சார்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "தப்பு சரிலாம் எனக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கணும்னா, மேனேஜ்மெண்ட்ல நான் பணத்த செட்டில் பண்ணணும். உனக்கு வேலை கிடையாது. என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பணம் வந்தே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. சீதாவும் எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா, அந்த மேனேஜர் வந்து கேட்குற மாரியே தெரியல. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, மீனா கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. முத்து இருந்துட்டு, "எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னா கேட்குறியா? கேட்குறதே கிடையாது. இப்ப பாரு கால் வலியில நீ தானே துடிச்சு போயிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. விஜயா இருந்துட்டு, மீனா இன்னும் சமையல் செய்யலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவளே கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்ருக்கா. அவளை போய் சமையல் செய்யலையா, மாப் போடலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கும். "எப்போ பாரு அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பொருட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் குமார் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்களாம் எங்கே? 3 பேருமே அந்த நியூத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதிகமாக சேலரி கொடுக்குறதா சொல்லி கூப்பிட்டுக்கினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ, சேலரிக்கோசம் அந்த நியூத்து வந்து அவங்கள கூப்பிட்டுக்கினாலா? சரி விடு, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியே இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோனில் வந்து பார்ட் டைம் ஜாப்க்காக ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அது அடுத்தடுத்தா ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ, பார்ட் டைம் ஜாப்க்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. "இந்த நியூத்தில் யார் வந்தாலையும் என்னோட ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.